இப்படி ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்காமான்னு. என்னடா அது சும்மா நைட் ஏதோ ஒன்று பேசினா இங்கே வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணி யாரு என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோடனே அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாமே அவங்க அம்மா போய் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசும்போது எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க போல, என் பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டயும் பேசாமல் இருக்கா எங்களுக்கு அது. ஏன்னா இப்போ சென்னை வந்தால எங்கள் அப்பா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்போ நான் வந்து 4 பசங்க பார்த்தாங்க, 4 பேரும் ரிஜெக்ட். அந்த பையனுக்காக ரிஜெக்ட் பண்ணலக்கா, நான் அப்பா ஃபேமிலியை பார்த்துக்கணுன்றதுக்காக வேண்டாம்னு சொன்னேன். அதனால எங்க அப்பா சொன்னாங்க, இல்ல நீங்க வந்து ஒரு போய் அவகிட்டே கேளுங்க, அவன் நோன்ட்டானா நாங்க பண்றது வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு. அவர் என்கிட்ட கால் பண்ணி சொல்லும் போது, நான் உனக்கு என்ன கல்யாணம் இப்போ பண்ணிக்க சொல்ல, எனக்கு ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே புரியுது, நீ வந்து என் கூட இருந்தா மட்டும் எனக்கு போதும், நான் வந்து உன்னை எந்த இதுக்கும் நான் தள்ள மாட்டேன், அதுவும் இல்லாம நீ யூகேல இருக்க, எனக்கு ஃபியூச்சர்ல யோசிக்கிற பொண்ணு தான் வேணும், இந்த ஹஸ்பண்ட் கூட இருந்து சரிங்கன்னு போடுற பொண்ணு வேண்டாம், நீ அப்படின்னு தான் எனக்கு தெரியும், நீ என் பேச்சை கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா தான் இருக்கேன், நீ உனக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு, நான் மேற்கொண்டு அம்மா அப்பா கிட்ட போய் பேசுறேன், எல்லாமே பண்ணக்கப்புறம் நான் வந்து உன்னை மீட் பண்றேன், அது வரைக்கும் நான் உன்னை மீட் கூட பண்ணல, எனக்கு தெரியும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டாரு. அந்த அப்ரோச் பண்ண விதம் வந்து ரொம்ப டீசெண்டா ரொம்ப அழகா இருந்ததுக்கா. அப்புறம் எங்க அம்மா கிட்ட வந்து பேசியிருக்காங்க போல, எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க என்ன பேசினாங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியல. அப்புறம் எங்க அம்மா வந்து ஒரே ஒரு தடவை எனக்காக, நீ வந்து ஒரு தடவை எனக்காக போய் சும்மா அவர் வந்து பாப்பாரு, நீ ஜஸ்ட் டேட் மட்டும் போயிட்டு வா, டேட்னா காஃபியா ஜஸ்ட் பேசுறதா, ஆமா அது மட்டும் போயிட்டு வா, வேற எதுவுமே வேண்டாம். அப்புறம் வந்தாங்க, வந்ததுக்கப்புறம் அதான் அதுக்குள்ள வீட்டுல ஆனா எல்லாத்தையும் பேசிட்டாங்க, நான் என்கிட்ட எதுவுமே சொல்லல, எதுவும் நடந்த மாதிரியே காட்டிக்கல. அப்புறம் வந்து வந்தாங்க, ரொம்ப ரொம்ப டீசென்ட்டுக்கா, பக்கத்துல அந்த ஏர் கூட படல, அந்த மாதிரிதான் இருந்தாரு என்கிட்ட. அப்புறம் போயிட்டாரு, கிளம்பிட்டாரு. அப்புறம் என்ன